இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்க பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல மட்டனை வேக வச்சுக்கலாம். இந்த கழுவி எடுத்த மட்டனும் சேர்த்துட்டு இதோட இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, லைட்டாக காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கறி பஞ்சு அவிஞ்சு வந்துடும். இன்றைக்கி இந்த மட்டன் பிரியாணி சீரக சம்பாவில் பண்ணுறேன். அதனால் 2 கப் அளவு அரிசியை கழுவி எடுத்து ஊற வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் தாளிச்சு இது கூட 5 பச்சை மிளகாய் கீர்னது, அதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இதுக்கிடையில 10 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட கொத்தமல்லி, புதினா, தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு, அதோட நம்ம அரைச்சி எடுத்த விழுதையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தயிரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா நான் 3 ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துருக்கேன். வச்சு எடுத்த கறி இதோட சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியும் சேர்த்துட்டு 2 கப் அளவு அரிசிக்கு நான் 5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கர் மூடி லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி பொலப்பலாம் ரெடியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.